இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. ஐயா ராமானுஜர் புகழை நாம பெருக்கிக் கொள்ளுவோம், அவர் சிறப்பை நாம் ஊரெல்லாம் கூட்டிக் கொள்ளுவோம். கணக்கறியா நிலையை நாம கழித்து கொள்ளுவோம், இனி கணக்கேதான் உலகென்ற நிலையை வகுப்போம். தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. போடு தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க அம்மா, காற்றோடு கணிதம் அதை கேட்டு பாருங்க, அது கணக்கு தானே சொல்லி தரும் நின்னு கேளுங்க. பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, பாட்டோடு கணிதம் வரும் கேட்டு பாருங்க, அது பாமரர்க்கும் கற்று தரும் உண்மைதானுங்க. தானானே தானானே தன்னா நன்னானே தன தானானே தானானே தன்னா நன்னானே. வணக்கம் நேர்களே, உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு சகோதரி அமிர்த ஜெயந்தி. இன்றைய காற்றோடு கணிதத்தில் நாம் முதலில் கேட்கவிருப்பது எங்கே கணக்கு, கிராமத்திலா நகரத்திலா என்கிற கலந்துரையாடல். வணக்கம் நேர்களே, இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சிக்காக ஒரு கலந்துரையாடல். கணக்கில் சிறந்து விளங்குபவர்கள் கிராமப்புற பெண்களா அல்லது நகர்ப்புற பெண்களா என்பதை பற்றி கலந்துரையாடுவதற்காக மானோஜிப்பட்டியிலிருந்து 2 தோழிகளும் சிந்தாமணி குவார்டர்ஸிலிருந்து 2 தோழிகளும் வந்திருக்காங்க நம்முடைய அரங்கத்திற்கு. அவர்களை வரவேற்போம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரா முதல்ல உங்களோட பேரு, எங்கேருந்து வந்திருக்கீங்க, என்ன செய்றீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. முதல்ல நீங்க சொல்லுங்கம்மா. என் பேர் பாத்திமா. நாங்கள் மான்சிப்பட்டியில இருந்து வந்துருக்கோம். சரி. கிராமப்புறத்துல இருந்து பேசுறோம் வந்துருக்கோம். சரி. என் பேர் ஜெயலா, மானோஜிப்பட்டி. என் பேர் ராஜேஸ்வரி, நாங்கள் சிந்தாமணி குவார்டர்ஸ். என் பேர் செல்வி, சிந்தாமணி குவார்டர்ஸ்ல இருந்து. சரிம்மா. இப்போ இந்த ரேடியோ பற்றி நீங்கள் எல்லாருமே ஏற்கனவே தெரிஞ்சிருப்பீங்க. இது பாமர மக்களுக்கும் எளியவர்களுக்குமான கணக்கை கற்றுக் கொடுக்குற நிகழ்ச்சி. இப்போ இதில் கணக்காக குடும்பம் பண்ணி, அதாவது வரவு செலவு கணக்கெல்லாம் சிக்கனமாக செஞ்சு நல்லா சேமிக்கிறது கிராமப்புறத்து பெண்களா நகர்ப்புறத்து பெண்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ முதல்ல நீங்கள் கிராமப்புறத்துல இருந்து நீங்கள் யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள், எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் நகர்ப்புற பெண்களை விட நல்லபடியாக சேமிக்கிறீங்க, அதாவது வீட்டு வரவு செலவுல கேட்குறேன், சொல்லுங்க. வீட்டு வர கிராமம்னாக்க நாங்கள் எங்கள் கிராமத்துக்குள்ளே இருக்கிறதுனால நிறைய செலவுகளுக்கு கம்மியாக இருக்கும். இப்போ நகர்ப்புறம்னாக்கா இப்போ இவங்க இந்த மாதிரி சேலை கட்டினா அவங்க அந்த மாதிரி கட்டணும், இவங்க இந்த மாதிரி பொருள் வாங்கினா இவங்க இப்படி பொருள் வாங்கணும் அப்படிங்கிற கணக்கு அவங்களுக்கு ஏறும். ஆனால் கிராமப்புறத்தில் அப்படி எதிர்பார்க்கறது இல்லை. உங்களுக்கு எங்களோட என்ன நாங்கள் கொஞ்சம் காசு பணத்தோட வாழ்ந்தாலும் சரி, இல்லை கவர்மெண்ட்டுக்காரவங்களோட இருந்தாலும் சரி, எல்லாருமே சமமாக அந்த வீடு இந்த வீடு இவங்க இப்படி வாழணும் இப்படி வாழணுங்கிறது கிடையாது. இருக்கிறத சிக்கனமாக செஞ்சு வாழணுங்கிறதான் கிராமப்புறத்தினுடைய பண்பாடு. காய்கறி விலையை காசு கொடுத்து வாங்குவாங்க. எங்க வீட்டு தோட்டத்திலே இருக்கும். கிராமத்துல எல்லா வீட்டு தோட்டம் இருக்கும். தோட்டம் அது இடமே கிடையாது. காய்கறி முருங்கை கூட பிடிச்சு சாம்பார் வச்சுக்குவோம், காய் குழம்பு வச்சுக்குவோம், தொட்டுக்காய் பண்ணிக்குவோம். காசு கொடுத்து வாங்குற வேலை மிச்சம் எங்களுக்கு. கண்டிப்பா 100 ரூபாய்க்கான எங்களுக்கு 50 ரூபாய் முடிச்சுக்குவோம் நாங்க. காய்கறி செலவுலாம் உங்களுக்கு கம்மியா இருக்கும். கம்மியாகும். நீங்க என்ன சொல்றீங்க? உங்க இப்போ காய்கறி எல்லாம் வீட்லயே பறிச்சுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் மாடி தோட்டத்துல போடுவோம் மேடம். மாடியில தோட்டத்துல போடுவீங்க? மாடியில தோட்டம் போட்டு அதுல உரம் அதெல்லாம் வச்சு மண்ணெல்லாம் வச்சு தோட்டத்துல போட்டுக்குவோம். மாடியிலே வச்சு தோட்டம். ஆனா எல்லாருமே போட முடியாது, ஒரு சிலர் போட்டுக்கலாம். வேற என்ன? அப்ப அவங்க காய்கறி பத்தி சொல்லிட்டாங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான காய்கறி எதுவும் கிடைக்கிறதுக்கு வழி இருக்கா? அதை பத்தி இருக்கு மேடம். ரிலையன்ஸ்னு சொல்லிட்டு கடை பழமுதிர் சோலை ரிலையன்ஸ் நல்லா இருக்கு மேடம். அதுல இருந்து நாங்க ஃப்ரெஷ்ஷா காய் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்துருவீங்க? வாங்கிட்டு வந்துருவோம். நீங்க வாங்கிட்டு வந்துருவோம் மேடம். வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ். ஆனா அவங்க சொல்றது உண்மைதானே? அதை ஒத்துக்கிறீங்களா? அவங்களுக்கு தான் காய்கறி செலவு கம்மியாகுது, உங்களுக்கு கூட தான் ஆகுதுங்கிறது ஒத்துக்கிறீங்களா? அப்படி எல்லாம் இல்லை.
ஆமா அவங்க காசு கொடுத்து வாங்க எங்களுக்கு அப்படியே பருப்பு எழுத போட வேண்டியது, முருங்கைக்காய் 2 பறிக்க வேண்டியது, அப்படி மாமரம் வச்சிருக்கோம், 2 மாங்காய் அடிச்சு போட சரியா போச்சு. இவ்வளவுதான் போடணும், இப்படிதான் இருக்கணும். அடிஷனல் தொட்டுக்கா இருக்குதா, இல்ல ஒரு துவையல் அரைச்சுக்கலாம், இல்ல முருங்கைக்கீரை பிரிச்சு ஒரு துவையல். நாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்து செய்வோம் மேடம். செலவு அதிகம், செலவு கம்மி. நாங்க வாங்கிட்டு வந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷா வாரத்துக்கு மாசம் கணக்குல வச்சுட்டு செய்வோம். ஆமா. நீங்க தோட்டத்துல விளைஞ்சதை ஃப்ரெஷ்ஷா சமைக்கிறீங்க, நாங்க பழமுதிர் சோலையில வாங்கி ஃப்ரெஷ்ஷா சமைக்கிறோம். ஆனா அந்த பழமுதிர் சோலையில ஃப்ரெஷ்ஷா கிடைச்சாலும் அது எத்தனை நாள் பறிச்சு அது ஏசில வச்சு லைட்டு போட்டு வச்சு அது அப்படிதான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்குறாங்க. அதே வெளியில வந்து மறுநாள் வச்சு அன்னைக்கு வச்சிருங்க காலையில வாங்கினத சாயந்தரமா தான் பழுத்து போயிடும், அப்படியே அழுகுற மாதிரி ஆயிரும். காரணம் என்னன்னா அது ஏசி. நாங்க வந்து அப்படி கிடையாது, எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் கூட கிடையாது. அப்படியே பறிப்போம், அதே 10 நாளைக்கு போட்டுதான் கூட காயாது, வெளியில கிடந்தாலும் காயாது. அதனால எங்களுக்கு வந்து இதுல வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்ல. அதுல வர்றது ஏசில வச்சிருக்கிறது ஆபத்து. இப்ப அங்க நாங்க மாமிச உணவுலாம் என்ன செய்யறோம்னாக்கா வீட்டுல வளர்க்குற கோழிகள் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு. ஆமா, ஒரு கொப்பரை மாதிரி வச்சு அதுல 2 மீனை பிடிச்சி போட்டு தண்ணி போட்டாலே அது ஒரு மீன் வளர்ப்பு, அது எங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்குது. ஆனா இவங்க போய் என்ன செஞ்சிடறாங்க. நீங்க என்ன செய்வீங்க? கடையில தானே வாங்கணும். கடையில வாங்கும்போது உங்களுக்கு அவங்கள மாதிரி கோழியும் கூட கிடைக்காது இல்லையா? பிராய்லர் கோழி சாப்பிடுவீங்க. இப்ப எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பிராய்லர் கோழி உடல் நலத்துக்கு கேடானது அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. அது மட்டும் கேடு மட்டும் கிடையாது, அது நம்ம சின்ன பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது அது 5 வயசும் 10 வயசுலயுமே ஏஜுக்கு வர மாதிரி அதுல அவ்வளவு புரோட்டீன் தன்மை வந்து இந்த பிராய்லர் கோழியில இருக்கு. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா டவுன்ல அங்கங்க இந்த கோழி தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்க எங்களுக்கு அது வாய்ப்பு கிடையாது, எப்பயாச்சும் தான் சாப்பிடுவோம். எப்பயாச்சும் சாப்பிடுங்க. எங்களுக்கு போனோட கோழி கிடைக்குது, வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா சமைக்கிறோம். நாங்க அடிக்கடி நீங்க சாப்பிடுவீங்க. நாங்க நைட்டு பிடிச்சி காலை திறந்து விடுறோம் கோழியை, பிளான் பண்ணிக்குவோம். கோழி அடிக்கணும்னாக்க கோழி திறந்து விடாம கூடிய வச்சிருப்போம், பிடிச்சி அடிச்சுக்குவோம். கோழி காசு கொடுத்தா நாங்களும் டக்குன்னு போய் வாங்கி சாப்பிடுவோம். எப்பனாலும் போனாலும் நாங்க கடையில வாங்கி சாப்பிடுவோம். எங்களுக்கு அப்படி இல்லையா மேடம், நைட்டு போனா கூட நாங்க கோழி வாங்கி நாங்க உடனே சமைச்சு சாப்பிடுவோம். பிரியாணி போனா கோழி பிரியாணி கெஸ்ட் வந்தா உடனே கோழி பிரியாணி போட்டுருவோமே, உடனே போட்டுருவீங்க. அவங்களால அது முடியாது. நாங்க உன்னா நைட்ல அந்த கோழியை பிடிச்சி கமுத்து போட்டுற வேண்டியதுதான். அடுத்தது மீனுக்கு இவங்க என்ன செய்வாங்க, ஐஸ் மீனை வச்சுக்கிட்டு அது எத்தனை நாள் ஆயிருச்சு அதை பிடிச்சி அதுக்கு பிறகு இங்க வந்து அவங்க பிடிச்சி எத்தனை நாள் ஆச்சோ அது போய் இவங்க ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வர வேண்டியது. இப்ப அந்த செவுகள்ல எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா சிவப்பு பெயிண்ட் அடிச்சிடறாங்க, ரத்தம் மாதிரி உயிர் மீனா காட்டுறது. நாங்க 2 ஏரி குளத்துக்கு போனா சரியா போச்சு. அந்த ஏரி குளத்துல அழகா கிராமத்துல ஐர மீன்ல இருந்து கெளுத்தி மீன்ல இருந்து வெறா மீன்ல இருந்து எல்லா மீனுமே கிராமத்துல எந்த மருந்து போடாது. குளத்துக்கு அங்க வந்து ஏரி குளம் கட்டி அணை கட்டி குளத்து மீனுன்னு வச்சு விக்கிறாங்க, உயிர் மீன். அதுல போய் நாங்க அப்போ அவங்க பிராய்லர் கோழி சாப்பிட்டுக்கிறாங்க, உடனே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குன்னு சாப்பிட்றாங்க. அதனால எவ்வளோ நோய் வருதுன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வயிற்றுப்போக்கு, வாந்தி அந்த மாதிரி. எங்களுக்கு உடனே நாங்க பக்கத்துல டாக்டர் இருக்காங்க, வண்டி இருக்கு, வண்டி பிடிச்சா டாக்டர்கிட்ட போய் காமிச்சிருவோம் மேடம். எங்களுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால நாங்க ஈஸியா இருக்குது. இப்ப இவங்களுக்கு வந்து அது மாதிரி கிடையாது. நாங்கெல்லாம் உடனே டாக்டர்கிட்ட போகணுங்கிறத விட கை வைத்தியத்தை பார்த்துவிட்டு அதுக்கு பிறகுதான் என்ன செய்வோம், யார் வீட்லயே ஒரு வண்டி கார் இருக்கும் போயிருவோம். அங்க வந்து உறவு முறையா சொல்லி அண்ணன் தம்பிட்டு ஊனா ஒண்ணு கூடிக்கிடுவாங்க. ஆனா இவங்க அந்த குவார்டர்ஸ்ல இருக்கிறவங்க பக்கத்து வீட்டு பேரே தெரியாது. எல்லா டவுன்லயுமே கிராமப்புற டவுன்ல இருக்கிறவங்க பேர் கூட தெரியாது, பிள்ளைங்க பேரை சொல்லி கூப்பிட்டுக்குறாங்க. நாங்க உரிமையா 3 நாள் வந்து அப்படியே கிராமமே நிக்கும். அப்ப யாரோ ஒருத்தவங்க தூக்கி போட்டுட்டு போயிருவாங்க. வைத்தியத்தை முன்னாடி பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் எய்ட் இப்போ ஒரு பூராங்கடிக்கும், அடிக்கடி பூராங்கடிக்கும், தேன் கடிக்கும். அப்போ உடனே ஒரு வெத்தலை வைக்கிறது, அதுல மிளகு வைக்கிறது, அதை தின்றது. அதுக்கு பிறகுதான் போறது. நீங்களாவே டாக்டர் செலவுன்னு பார்த்தாக்கா இவங்க எல்லாம் போனாக்க 200 ரூபா 500 ரூபாய் இந்த மாதிரி. நாங்கெல்லாம் அப்படி கிடையாது. எங்க கிராமப்புறத்திலே ஒரு டாக்டருங்க இருப்பாங்க, 50 ரூபா 100 ரூபா 20 ரூபா இப்படி எல்லாம். இல்ல கணக்கு காசு இல்லைங்க அவசரத்துக்கு வந்தா கூட அதை பார்த்து விடுவாங்க, இலவசமா பார்த்துட்டு அப்புறம் கொடுத்தா. இவங்களால அதை அப்படி முடியுமா? முடியாது. நீங்க என்ன செய்வீங்க? அப்போ உங்களுக்கு செலவு கூடுதலா தான் ஆகுது. கூடுதலா செலவாகும், உடனே ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு கிடைக்குது. நான் வியாதி இல்லாம இருந்துக்கிறோம் மேடம். கிராமத்துல சும்மா சும்மா வயிற்றால போகுது, வாந்தி போகுது, அது இதுன்னு சாப்பிட்டுட்டு தண்ணி கிடையாது, சுகாதாரமான தண்ணியே கிடையாது மேடம். உங்களுக்கு நிலத்தடி நீர் எல்லாம் எங்களுக்கு டவுன்ல பக்கம். எங்களுக்கு சுகாதார நீர் இவங்க சொல்றாங்கல்ல, எங்களுக்கு போர், வீட்டுக்கு வீடு போர். எங்க போர்னால அந்த தண்ணியில வந்து நல்லா தான் கிடைக்குது. அதுல வந்து எங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, சுகாதாரமா தான் இருக்கு. ஆனா வந்து நீங்க தான்
தண்ணிக்கெல்லாம் தண்ணியும் காசு கொடுத்து வாங்குறீங்க. ஆமா மேடம். தண்ணி நல்ல தண்ணி வேணும்னா காசு கொடுத்து வாங்குறீங்க. அந்த தண்ணி வந்து சுத்திகரிக்கிறதுனால அதுல உள்ள சில சத்துக்கள் போயிடுது அப்படின்னு கூட சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு செலவு கூடுதலா தான் ஆகுது. இப்போ காய்கறி வாங்கினாலும் சரி, இதுக்கு போனாலும் சரி, ட்ரீட்மெண்ட் போனாலும் சரி, எல்லாத்துக்குமே செலவு கூடாது. ரெண்டாவது பள்ளிக்கூடம்லாம் எப்படி? ரெண்டாவது டவுன்ல இருக்கிறவங்களுக்கு சக்கரை வியாதி, பிரஷர், சுகர் இது எல்லாமே வருது. ஆனா கிராமப்புற மக்களுக்கு அவங்க இவங்க காலையில எந்திரிச்சது எக்ஸசைஸ். இவங்க காலையில எந்திரிச்சு பழைய சொத்தை போட்டோமா, வெங்காயத்தை மேடம் கிராமத்துல எக்ஸசைஸ் பண்றாங்க. நாங்க டவுன்ல எங்க குவார்டர்ஸ்ல வந்து நாங்க எல்லாரும் வாக்கிங் போவோம் மேடம். காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு வாக்கிங், சின்னதுல இருந்து பெரியவங்க வயசானவங்க வரையும் எல்லாம் வாக்கிங் போயிட்டு இருப்போம் மேடம். இந்த குவார்டர்ஸ்ல கூட 4 மணில இருந்தே கூட்டம் அதிகமாயிடும். இவங்க வாக்கிங் போனாக்கா சுகர் குறையும், பிரஷர் குறையும். அன்னைக்கு போகல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அது இன்க்ரீஸ் ஆகும் நிறைய இதுங்க. ஆனா கிராமப்புறத்துல அப்படி கிடையாது. காலையில வேலைக்கு போனோமா வந்தோமா, 100 நாள் வேலை. இப்ப பயங்கரமா ஒரு காலையில 9:30 மணி 10 மணிக்கு ஆரம்பிச்சாலும் 3 மணி வரைக்கும் தொடர்ந்து வேலை. அங்க இருந்து வர்றோம், சமைக்க கொள்ள சாப்பாடு, அது கரெக்டா போயிடும். அந்த வேலையே எக்ஸசைஸா மாறிடும் மாதிரி ஆயிரும். ஏன்னா மண்ணு வெட்டுறது, தூக்குறது, எடுக்கிறது, அதே எக்ஸசைஸ். ஆனா இது உங்களுக்கு சுகர், பிரஷர் எதுவுமே கிடையாது. சரி, இதை விட்டுருவோம். இப்ப எக்ஸசைஸ் வந்து சொல்லிட்டீங்க. அடுத்தது ஸ்கூல்ல எப்படி இருக்கு? கிராமத்துல எப்படி இருக்கு? நகர்ப்புறத்துல எப்படி இருக்கு? இவங்க பிள்ளைங்களை எல்லாம் டவுன்ல படிக்க வைக்கிறதுனால நல்ல இங்கிலீஷ் மீடியம், நல்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லிட்டு கையா போய் நிறைய செலவு பண்றாங்க. டொனேஷனா பாத்தீங்கன்னா 1 லட்சம் 50,000 இதுக்கு கீழே கிடையாது. ஆனா இந்த வருஷம் ரிசல்ட்ல நீங்க பாருங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க தான் +2லயும் ஃபர்ஸ்ட் இடம், இப்ப 10த்லயும் ஃபர்ஸ்ட் இடம். கிராமப்புறத்துல அந்த படிப்பு செலவுக்கு கம்மி. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறோம், அங்கேயே பிள்ளைங்களை கோச்சிங் சென்டர் மாதிரி வைக்கிறாங்க. 5 மணிக்கு அனுப்புறாங்க, பிள்ளைங்க வீட்டுல வந்து படிக்கிறது, விளையாடுது, போகுது. அதனால எங்களுக்கு இதுல மிச்சம். சரிம்மா. கிளாஸ் நடத்துறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல, செயல்முறை கல்வின்னு சொல்லி வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. சரி சரி. எல்லா பிள்ளைகளுக்கும் வீட்டுல கோச்சிங்கே தேவையில்லை, ஸ்கூல்ல நல்லா சொல்லி கொடுத்துறாங்க. தொடர்ந்து இணைந்தே இருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. இது உங்கள் பகுத்தறிவு பண்பலை. இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை NCSTC பிரிவு மற்றும் பெரியார் பண்பலை 90.4 இணைந்து வழங்கும் காற்றோடு கணிதம். பேப்பர் பழைய பேப்பர் அம்மா, பேப்பர் போடுங்க பழைய பேப்பர், இருஞ்சாமலாம் இருந்தால் போடுங்கம்மா, எதாக இருந்தாலும் வாங்குவோம்மா. பேப்பர் தம்பி இங்க வா. என்னக்கா வீட்டில் பேப்பரில் தான் இருக்கா? இருந்தால் உடனே போடுங்கக்கா. ஆமாப்பா, பழைய தாள்லாம் வீட்டில் இருந்து அடசல தான் உண்டாகுது. இதெல்லாம் எடுத்துட்டு போ, எவ்வளோ வருதுன்னு பார்த்து சொல்லு. இதோ எடுத்துகிட்டு போகிறேங்க்கா. அடடா இல்லைக்கா, எல்லாமே இங்கிலீஷ் பேப்பராகவே இருக்குது, பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு 5 கிலோ வருதுக்கா. 1 கிலோ எவ்வளோப்பா? கிலோ வந்து 6 ரூபாக்கா. என்னக்கா நம்ம வீட்டில் பேப்பர் இருக்கா? இருந்தால் உடனே எடுத்துட்டு வாங்க, நம்மள்டே போடுங்க. இதோ இருப்பா, எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் எம்பிட்டு வருதுன்னு பார்த்து சொல்லுப்பா. நமக்கு வந்து 5 கிலோ, அதனால 25 ரூபா வருதுக்கா. இந்தப்பா, இந்த பேப்பரையும் எடை போட்டு சொல்லு. இதோ பார்த்து சொல்கிறேங்க்கா. இந்த பேப்பர் ரொம்ப கம்மியாக இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 2 கிலோ வருதுக்கா. கிலோ எவ்வளோ சொன்னா? 6 ரூபாயா? ஆமாங்க்கா. நீங்க எத்தனை கிலோ போட்டீங்க? நான் 5 கிலோ போட்டேன். 5 கிலோ எவ்வளோ வருது? 25 ரூபான்னு சொன்னாப்ல. என்னது 5 கிலோ 25 ரூபாயா? இல்லையே, 30 ரூபாயில வரும். அட இல்லைக்கா, நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க, 5 கிலோ 25 ரூபா தான் வருது. இல்லை தம்பி, 30 ரூபாய் தான் வரும். அட நீங்கள் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம். என் கலாக்குலேட்டர் போய் சொல்லாதுக்கா. ஒரு நிமிஷம் இருங்க, அதை பார்த்து சொல்கிறேன். எவ்வளோ கிலோ நீங்கள் போட்டீங்கக்கா? 5 கிலோ. 5 கிலோ. கிலோ எவ்வளோ சொன்னேன்? 6 ரூபா. 6 ரூபா. அடடே ஆமாம், 30 ரூபா தான் வருது. மன்னிச்சுங்கக்கா, தெரியாமல் கணக்கு தப்பாக பண்ணிட்டேன். இந்தாங்கக்கா, உங்களுக்கு 30, உங்களுக்கு 2 கிலோவாக்கா. இந்தாங்க உங்களுக்கு 12. பேப்பர் பழைய பேப்பர் போடுறவங்க போடுங்க. என்ன நீ இந்த காலத்துல போய் இப்படி இருக்கியே, எவ்வளவு வருதுன்னு ஒரு கணக்கு பார்த்து வாங்க மாட்டியா? நான் என்னயா பண்றது? நான் பள்ளிக்கூடம் போய் நான் எழுத்து படிச்சாலே தெரியும், ஒண்ணுமே படிக்கல. பாத்தியா, ஒரு பேப்பருக்காரன் கூட என்னை ஏமாத்துறான்.
ஏன் கவலைப்படுற? நீ வீட்ல இருந்தபடியே சுலபமா கணிதத்தை கத்துக்கலாம். அப்படியா? அது எப்படி? நம்ம பெரியார் சமுதாய வானொலியில காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி வருது. அதுல அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கணிதத்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு சுலபமா சொல்லித்தராங்க. ஓ அப்படியா? ரேடியோ போட்டியை தட்டினாலே வெறும் பாட்டும் கூத்து குமாலுமா தான் இருக்குன்னு நினைச்சேன். கணிதம் கூட சொல்லி தராங்களா? சரி தமிழ்ச்செல்வி, அப்ப நாளையிலிருந்து நானும் பெரியார் சமுதாய வானொலியை தினைக்கும் தவறாம கேட்க. டவுன்ல மேடம் நாகரிகமான வாழ்க்கை, நாகரிகமான செயல், பிள்ளைங்க அங்க வளர்றது வந்து ரொம்ப நல்ல முறையில வளர்றது, படிப்பும் அது மாதிரி, கல்வியும் அது மாதிரி நல்ல விதமா ஒரு இங்கிலீஷ் நாலேஜே நல்ல விதமா இருக்கும் மேடம். கிராமத்துல அது மாதிரி கிடையாது மேடம். பழக்கவழக்கம்லாம் சொல்லியே தர வேண்டாம். இது வந்து பார்த்தே தெரிஞ்சுக்குங்க. நகர்ப்புறத்துல வந்து பார்த்தே தெரிஞ்சுக்குவாங்க. நகர்ப்புறத்துல பசங்க நல்லா படிக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணுவானுங்க. சினிமாவுக்கு போறது, அங்க போறது, இங்க போறது. பசங்களோட இதை விட என்னன்னாக்கா முக்கியமா வண்டியில சுத்துறது. எங்க இன்னைக்கு இருக்கிற மரணத்தை பாத்தீங்கன்னா அதிக இளைஞர்கள் தான் அதிகமான மரணத்துல வேகமா போறதுனால கடைபிடிக்கிறது இல்ல. ஆனா இவனுங்க அப்படி கிடையாது. ஓட்டம் அங்கேயே கிராமத்திலே விளையாடுறது, கபடி விளையாடுறது, இது வர்றது. இதுல எங்களுக்கு வந்து இவனுங்களுக்கு வெளியில வந்தாக்க வண்டி செலவுக்கு கம்மியாகுது, படிப்பு செலவும் கம்மியாகுது. இவனுங்களும் நாலேஜை வளர்த்துக்கிறதுக்கு நல்லா முயற்சி பண்றாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாலும் அவங்களும் நாலேஜ் வளர்த்துக்கிறதுக்கு நல்லா முயற்சி பண்றாங்க. அப்பா அம்மா படிக்காட்டினாலும் வேலை செய்யுங்க, வயலுக்கு போகுங்க, தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பிள்ளைங்க அவ்வளவு செய்யுமா? அவங்க பிள்ளைங்கன்னா எங்க பிள்ளைங்க தண்ணி பிடிச்சி வைப்பானுங்க, வயலுக்கு ஒரு மாட்டை பிடிச்சி கட்டுவானுங்க, ஆட்டை பிடிச்சி கட்டுவானுங்க. இதுங்க வர எல்லா வேலையும் செய்யுங்க. இதுங்க வர நல்ல வண்டி எடுத்துட்டு சுத்திருங்க, ரூம்ல போய் உட்காந்து எல்லா நாலேஜும் அப்பா அம்மா கூட தெரியாது. உடனே கம்ப்யூட்டர், லேப்டாப். இதுங்க எங்க பசங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் நாங்க வாங்கி எல்லாம் தெரிஞ்சவங்க பிள்ளைங்க போய் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகி லேப்டாப், ஐபோன், அது இதுன்னு எல்லாம் கையில போயிருக்குங்க. ஆபாசங்கிற ஒரு நிலைமைக்கு அங்க போயிடுறாங்க. எல்லாம் படிச்சு நல்லா இப்போ டவுன் வந்தாலும் டவுன்ல எல்லாம் படிச்சு எல்லாம் பெரிய அளவுல சம்பளம் எல்லாம் பேட்டு கிரிக்கெட் தான் விளையாடுதுங்க. டவுன்ல உள்ள பிள்ளைங்க, கிராமத்துல உள்ள பிள்ளைங்க தானே கபடி அது இதுன்னு போறதுங்க. பிள்ளைங்க வந்து இது கிரிக்கெட்டு, இது பேட் விளையாடும், டென்னிஸ், இது மாதிரி ஒவ்வொன்றும் விளையாடுதுங்க. எல்லா பிள்ளைங்களும் அது மாதிரி போறது இல்லை. ஆனா இதுல பிள்ளைகள் என்னன்னா அதிகமா படிக்க வைக்கிறதுனால டவுன்ல இருக்கிற பிள்ளைங்க கெட்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. செலவும் அதிகமா இருக்கு. ஆனா கிராமப்புறத்துல அப்படி கிடையாது. அதுக்கு எல்லா விதங்களையுமே அவங்க வயக்காட்டை பார்த்தாலே போதுன்ற ஒரு அறிவு இருக்கு. இன்னைக்கு பி படிச்சவன் வயக்காட்டுல போய் மண்ணு வெட்டும், ஏர் உழுவான், மண் வெட்டி போடுவான். வெளிநாட்டுல எல்லாம் சம்பாரிச்சு நல்லா லட்சக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் சம்பாரிச்சு டவுன்ல பிள்ளைங்க பாரின் போது எல்லாம் சம்பாதிக்குதுங்க. கிராமத்துல ஏன் டவுன் பக்கம் வராங்க பிள்ளைங்க? டவுன்ல எல்லாம் நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா இருக்கு, பெரிய இடமா இருக்குன்ட்டு தான் வந்திருக்காங்க. டவுன்ல எப்படி எல்லாம் இருக்காங்க, டவுன்ல எல்லாம் எப்படி இருக்காங்க, எல்லாம் படிச்சு கிராமத்துல உள்ளவங்க டவுன்ல கத்துறாங்க. எல்லாருமே கிராமத்துல இருக்கிற பசங்களும் ஃபாரின் போறதுக்கு முயற்சி பண்றாங்க. எல்லா அடிப்படை வசதிகளும் பாத்தீங்கன்னா செலவும் கம்மி, அதிகமா வளர்ச்சியும் கிராமப்புறத்துல அதிகமா வளர்ந்துகிட்டு. கிராமப்புற பெண்களாக இருந்தாலும் சரி, நகரப்புற பெண்களாக இருந்தாலும் சரி, கணக்காக குடும்பம் நடத்தி ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் சேமித்து சிக்கனமாக வாழவே முயற்சிக்கிறார்கள். இதில் போட்டி என்பதற்கோ பொறாமை என்பதற்கோ இங்கு இடமே இல்லை. கிராமத்தில் உள்ளவர்கள் சில விஷயங்களுக்காக நகரத்தை நாட வேண்டிய சூழ்நிலையும், நகரத்தில் உள்ளவர்கள் சில விஷயங்களுக்காக கிராமத்தை நாட வேண்டிய நிலைமையும் இன்றைக்கு இருக்கிறது. ஆகவே கிராமமாக இருந்தாலும் நகரமாக இருந்தாலும் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா தொழில்களிலும் கணக்கு இருக்கிறது என்பதை சொல்லி இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இதுவரை நீங்கள் கேட்டது எங்கே கணக்கு, கிராமத்திலா நகரத்திலா என்கிற கலந்துரையாடல். அடுத்து நீங்கள் கேட்கவிருப்பது உடலியலில் கணிதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி 90.4 அலைவரிசையில் காற்றோடு கணிதம். இணைந்து வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பரப்புதல் குழு மற்றும் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை. வணக்கம் நேர்களே, இது பெரியார் பண்பலையின் காற்றோடு கணிதம் 90.4. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கேட்கவிருப்பது மனித உடலில் கணிதம். நான் தான் மனிதன், மனித உடல் பேசுகிறேன்.
மனித உடலாகிய என்னுள் காணப்படும் தசைகளின் எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 639. மனித மூளையின் மொத்தம் எத்தனை கோடி நரம்பு செல்கள் உள்ளதென்று உங்களுக்கு தெரியுமா? 1200 கோடி நரம்பு செல்கள் உள்ளன. மனிதன் இறந்த 3 நிமிடம் கழித்து மூளையின் இரத்த ஓட்டம் நின்று விடுகிறது. மனித மூளையில் உள்ள நியூரான்களின் எண்ணிக்கை 1400. மனிதனின் முதுகுத்தண்டின் எலும்புகள் எத்தனை தெரியுமா? 33. மனித மூளையின் எடை எவ்வளவு தெரியுமா? மனித மூளையின் எடை 1.4 கிலோ. உடலின் சாதாரண வெப்பநிலை 98.4 டிகிரி செல்சியஸ். மனித உடலில் உள்ள இரத்தத்தின் சராசரி அளவு கொஞ்சமல்ல, 5 லிட்டர். உடலின் மெல்லிய சருமம் எது என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம், கண் இமைதான் உடலின் மிக மெல்லிய சருமம். மனித உடலாகிய என்னுள் எத்தனை குரோமோசோம்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? குரோமோசோம்களின் எண்ணிக்கை 23 ஜோடி. மனித உடலில் கிடைக்கும் கொழுப்பில் இருந்து 10 சோப்பு கட்டிகள் தயாரிக்கலாம். மனிதனின் கண் நிமிடத்திற்கு 25 முறை மூடி திறக்கிறது. நாம் ஒரு வார்த்தை பேசும்போது நம் முகத்தில் எத்தனை தசைகள் அசைகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? 72 தசைகள் அசைகின்றன. மனித நாக்கின் நீளம் 10 சென்டிமீட்டர். இந்த 10 சென்டிமீட்டர் நாக்கை வைத்துக்கொண்டே நாம் எவ்வளவு நீளம் பேசுகிறோம் என்றால், நம் நாக்கின் நீளம் இன்னும் அதிகமாக இருந்தால் நாம் எவ்வளவு பேசுவோம்? ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் சராசரியாக குடிக்கும் தண்ணீரின் அளவு எவ்வளவு தெரியுமா? 60,000 லிட்டர். மனித உடலில் கெட்டியான பகுதி எது என்று தெரியுமா? நம் பற்களில் உள்ள இனாமல் தான் மனித உடலிலேயே கெட்டியான பகுதி. நமது கால் பாதங்களில் எத்தனை வியர்வை சுரப்பிகள் உள்ளதென்று தெரியுமா? 2,50,000 வியர்வை சுரப்பிகள் உள்ளன. நாம் வாழ்நாளில் சரியாக சாப்பிடும் உணவின் மொத்த அளவு 30,000 கிலோ. நம் உடல் எடையில் 9% இரத்தத்தினாலானது. இந்த இரத்தத்தில் 96% நீர்தான் இருக்கிறது. நம் உடல் முழுவதும் இரத்தம் ஒரு முறை சுற்ற எவ்வளவு நேரம் ஆகிறது தெரியுமா? 64 வினாடிகள் ஆகின்றன. அதாவது ஒரு நிமிடம் 4 வினாடிகள். நம்மில் சிலர் மிகவும் குள்ளமாக இருப்பார்கள். அதற்கு காரணம் என்ன என்று தெரியுமா? பிட்யூட்டரி சுரப்பி குறைவாக இருப்பதுதான் காரணம். நம் தசைகள் உண்டாக்கும் வெப்பம் 1 லிட்டர் நீரை 1 மணி நேரம் கொதிக்க வைப்பதற்கு போதுமானதாம். ரொம்பவும் ஆச்சரியமாக இருக்குல்ல? நாம் வெளியேற்றும் சிறுநீரில் நீரின் அளவு 96%, யூரியா 2%, மற்ற கழிவுப் பொருட்கள் 2%. என்ன உங்களின் உடலாகிய நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று உங்களுக்கு புரியவில்லையா? உண்மைதான் நேயர்களே, உண்மைதான். இதனைத்தான் உடலியல் கணிதம் என்கிறார்கள். நன்றி.
ஒரு 5 விரலும் ஒண்ணா உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4. ஆரம்பிச்சிட்டியா? வந்த உடனே இந்த ரேடியோவை போட்டுட்டு உட்கார்ந்துட வேண்டியது. போமா, என்னை எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருக்க, எஃப்எம்ஏ கேட்க விட மாட்டேங்க. அடடா, என்ன சண்டைங்க? பாரடி இவள, எப்ப பாரு பள்ளிக்கூடத்துல இருந்து வந்த உடனே இந்த ரேடியோ போட்டியை போட்டுட்டு உட்கார்ந்துக்கிறா. ரேடியோல வெறும் பாட்டு மட்டும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் இல்லவே இல்லக்கா. நம்ம பெரியார் சமுதாய வானொலியில பெரியவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகள் போட்டுட்டு இருக்காங்க. அதுலயும் காற்றோடு கணிதம் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி எல்லாருக்குமே பயன் தரக்கூடியதா இருக்கு. அப்படியா? நான் ரேடியோனா வெறும் பாட்டு மட்டும் இல்ல போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பயன் தரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமும் போடுறாங்களா? அப்ப கேட்கலாமே. ஐயா ஜாலி, இனிமே நான் தினமும் காற்றோடு கணிதம் நிகழ்ச்சி கேட்பேனே. கணக்கு எங்கெல்லாம் இருக்குன்னு நாம் தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அது நம்ம உடல்லையே இருக்குது. நம்ம உடலில் கணக்கு இருக்குது அப்படிங்கிறத நாம் பல சமயங்களில் உணர்ந்திருக்கவே மாட்டோம். உதாரணத்துக்கு, நம்ம மூச்சு விடுறதுல கணக்கு இருக்குது. ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை முறை கண்ணை சிமிட்டுறோம் அப்படிங்கிறதுல கணக்கு இருக்குது. நம்ம இதயம் எப்படி துடிக்குது, நம்மளுடைய உடற்பகுதியில், வயிற்றுப்பகுதியில் ஜீரண உறுப்புகள் எப்படி மணி தவறாமல் சீராக உழைக்குது, இப்படி பல்வேறு கணக்குகள் இருக்குது. வியர்வை சுரப்பிகள் கூட உள்ளங்காலில் இவ்வளவு கோடி லட்சம் இருக்குது அப்படின்னு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் நாம் எதிர்பாராத அளவுக்கு எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அளவற்றதான் நம்மளுடைய உறுப்புகளோட எண்ணிக்கை இருந்தாலும் அதெல்லாம் எவ்வளவு இருக்குது, என்ன செய்து, எவ்வளோ நேரத்துக்கு ஒரு முறை எப்படி இயங்குது அப்படிங்கிற கணக்கையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்க நம்ம மருத்துவ வல்லுநர்களையும் அறிவியலாளர்களையும் விஞ்ஞானிகளையும் நாம் ரொம்பவே பாராட்டணும். அவர்களுக்கு நம்மளோட வாழ்த்தை தெரிவிச்சுக்கணும். உடலில் கணிதம் அப்படிங்கிற ஒன்று இல்லைன்னா எல்லாமே மாறி போயிருக்கும். ஒரு நாளைக்கு 3 முறை சாப்பிடணும் அப்படின்னு கணக்கை நமக்கு உணர்த்துறது நம் உடலில் உள்ள பசிங்கிற உணர்வு. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 2 முறை அன்றாடம் கழிக்க வேண்டும், அதாவது மலம் கழிக்க வேண்டும் என்பது கூட கணக்கு தான். அதே மாதிரி வாரத்துக்கு 2 முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் என்பது கணக்கு. இப்படி பலவிதமாக கணக்கு நம்ம உடலோட சம்மந்தப்பட்டிருக்கு. நாம் தூங்கி எந்திரிச்சோன்னையே நம்ம கண்கள் பார்க்குற முதல் கணக்கு மணிக்கணக்கு தான். மணியை பார்த்ததுனால நம்மளுக்கு பதற்றம் வரும் அல்லது வராமல் இருக்கும். அன்னன்னைய வேலையை நாம் சரியாக செய்கிறதுக்கு அதிகாலையிலே எந்திரிச்சிட்டோன்னா அன்றைக்கு முழுவதும் நமக்கு பதட்டம் இருக்காது. நிதானமாக எல்லா வேலையும் செய்யலாம். அப்போ மணிக்கணக்குங்கிறது வெறும் புறக்கணக்கு கிடையாது. அது நம்ம மனசையும் உடலையும் பாதிக்கக்கூடிய ஒரு கணக்கு. இதுவே நாம் லேட்டாக எந்திரிச்சோம், அதாவது நாம் எந்திரிக்க வேண்டிய நேரத்தை விட்டுட்டு அரை மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் தாமதமாக எந்திரிச்சோன்னா நம்மளுடைய வேலைகளும் சீராக இருக்காது. நாமளும் அதிகமாக பதட்டம் பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பதட்டம் அதிகமானால்
பிபி, சுகர் போன்ற வியாதிகள் நம்மளை எளிதில் தாக்கும். ஆக கணக்கு என்பது சாதாரண மணிக்கணக்கு என்பது கூட நம்ம உடலோட தொடர்புடையதாக இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா நம் உடல் முழுவதுமே ஒரு விதமான கணக்கால் தான் பின்னி பிணையப்பட்டிருக்கு. எந்த உறுப்பில் எடுத்துக்கிட்டாலும் எந்த உள்ளுறுப்பில் எடுத்துக்கிட்டாலும் கணக்கு தான் இருக்குது. அந்த உறுப்புகள் கணக்காக செயல்படுறதுனால தான் நம்மளுடைய ஆயுள் கணக்கு கூடுது. அந்த உறுப்புகள் தாங்கள் செய்ய வேண்டிய கணக்கை மறக்கிற போது தான் ஆயுள் காலம் குறைந்து மனிதன் மரணத்தை நோக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறான். நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவடைந்தது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.